அன்பு தந்தை அவர்களுக்கும் சிங்கப்பெண் டில்லி அவர்களுக்கும் ஆஷா நிவாஸ் அவர்களுக்கும் என் சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் பெயர் பாக்கியலட்சுமி தாழம்பு மகளிர் குழு சார்பாக பேச வந்துள்ளேன். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. என் தாயின் வயிற்றில் நான் பெண் பிள்ளையாய் பிறந்து இந்த ஆஷா நிவாசின் சுய உதவி குழுவில் நானும் இருக்கிறேன் என்ற பெருமை எனக்கு. சாதனைகளோடு சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட கற்பக விருஷம் தான் இங்கே கூடியிருக்கும் பெண்கள். அன்பை புகட்டுவதில் அன்னை, அறிவை போதிப்பதில் ஆசிரியர், அரவணைப்பில் சகோதரி, மனதோடு உரையாடுவதில் சிறந்த துணைவி, பொறுமையில் பூமாதேவி, இப்படி எங்கும் எதிலும் நிறைந்திருப்பது பெண்மை. இங்கு வருகை புரிந்திருக்கும் தாயாக, தாரமாக, தங்கையாக, தமக்கையாக, தன்னுயிர் மகளாக, தலைவணங்கும் ஆசிரியராக, தோழியாக, தன்னகரில்லா தரணியில் பல அவதாரம் எடுக்கும் அனைத்து பெண்களுக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இங்கு நாம் ஒன்று கூடியிருப்பது ஒரு சாதாரண நாள் அல்ல. பெண்களின் வல்லமையை, பெண்களின் தன்னம்பிக்கையை, பெண்களின் சாதனைகளை கொண்டாடக்கூடிய பெண்கள் எழுந்த நாள் தான் மகளிர் தின நாள். இன்று மார்ச் 8ஆம் தேதி ஒரு புடவை வாங்கினால் ஒரு புடவை இலவசம், ஒரு பேஷியல் பண்ணால் வேக்சின் இலவசம். மகளிர் தினம் ஏன் கொண்டாடுகிறோம் என்ற வரலாறு தெரிந்தால் இதை நாம் செய்ய மாட்டோம். கிட்டத்தட்ட 1882 அமெரிக்காவில் உள்ள ஒரு பஞ்சாலையில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான ஊதியம் கிடைக்க வேண்டும் என்று பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டத்தில் 75 பெண்களுக்கு மேல் உயிரிழந்தனர். ஆண்களுக்கு நிகரான ஊதியம் கிடைத்தது. 1910 நியூயார்க் நகரில் நடந்த மாநாட்டில் மிகப்பெரிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த நாளில் நினைவு கூறும் நாள் தான் மகளிர் தினம் நாள். இது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த உலகையே படைக்கும் வல்லமை பெண்களுக்கு உண்டு. இந்த ஒரு குடும்பத்தை மட்டுமில்லை, ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை பெண்களுக்கு உண்டு. பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் குடும்பத்தையே மாற்றுவார்கள், அதுவே நம்பிக்கை கொடுத்தால் உலகையே மாற்றுவார்கள். இயக்குனர் தந்தை டாக்டர் குரியன் தாமஸ் அவரின் மனித நேயம் தான் இந்த ஆஷா நிவாஸ். 50 ஆண்டு கால தவத்தின் வரம் தான் ஆஷா நிவாஸ். இயக்குனர் தந்தை டாக்டர் குரியன் தாமஸின் தியாக விதையில் உடைத்த கற்பக விஷயம் தான் இந்த ஆஷா நிவாஸ். இங்கு அமர்ந்திருக்கும் பெண்களே, நீங்க அறிய வேண்டிய சரித்திரம் அரை நூற்றாண்டுக்கு மேல் உள்ளது. ஆஷா நிவாஸ் என்பது ஒரு சாதாரண கட்டிடம் மட்டுமல்ல, நம்பிக்கையின் இல்லம் கூட. இந்த அமைப்பு உருவாக்கியதன் நோக்கமே பாதிக்கப்பட்ட பெண்கள், வீட்டு வேலை செய்யும் பெண்கள், குழந்தைகள், தனியாக நின்று வாழ முடியாதவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்பது. 1976 டாக்டர் குரியன் தாமஸ் அவர்களால் இந்த ஆஷா நிவாஸ் தொடங்கப்பட்டது. சரி, நமக்கு என்ன கிடைக்கிறதுங்க? பாதுகாப்பு, கல்வி, தனிநபர் திறன், நம்பிக்கை, தன்னம்பிக்கை, தொழில் புரியும் தைரியம், சமுதாயத்தில் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம். ஒவ்வொரு மகளிர் குழுக்களும் தேடி சென்று ரூபாய் 5000 ஊக்கத்தொகையாக கொடுக்கிறார். நலவார அட்டை கொடுத்திருக்கார். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இதற்கு ஒரு நாள் பத்தாது. தான் மட்டும் வாழ்ந்தால் போதாது, மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் கொண்ட டாக்டர் குரியன் தாமஸ் அவர்கள் கூறியது, பெண்ணை காப்பாற்றாத சமூகம் வளராது. அங்கு பணிபுரியும் பணியாளர்கள் அன்புடனும் அர்ப்பணிப்புடனும் பாதுகாப்புடனும் நம்பிக்கையுடனும் நமக்கு பயிற்சியை தருகிறார்கள். இந்த ஆஷா நிவாஸ் என்பது ஒரு நம்பிக்கையின் இல்லம் மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நம்பிக்கையின் விளக்கு என்று கூட சொல்லலாம். இதுக்கு நீங்கள்லாம் கை தட்டலாம். ஏன்னா இந்த ஆஷா நிவாஸ் மூலம் எத்தனையோ பெண்கள் முன்னேறி கொண்டு வருகிறோம். ஏன்னா ஆஷா நிவாஸ் மற்றும் அந்த பணியாளர்கள் தந்தையின் வழிகாட்டலில் இன்னைக்கு எத்தனையோ சுய உதவி குழுக்கள் சுய தொழில் செய்து தானும் முன்னேறி கொண்டு மற்றவர்களுக்கும் வேலையை தருகிறார்கள். டாக்டர் குரியன் தாமஸ் அவர்களை நாம் எல்லோரும் ஃபாதர் என்று அழைக்கின்றோம். 8-10-1942 பிறந்த இவர் 83 வயதை கடந்தாலும் யங்மேனாக திகழ்ந்து நாம் அனைவரையும் அன்போடு அரவணைக்கிறார். 50 ஆண்டுகளில் எத்தனை சவால்களை கண்டிருப்பார். அன்றும் இன்றும் என்றும் தனது மனிதநேய சேவையில் சிறப்பான பணியை தொடர்ந்து ஆற்றி வருகிறார்.
சமுதாயத்தில் பின்தங்கியவர்கள் சென்னையில் உள்ள 400க்கும் மேற்பட்ட குடிசைவாழ் பகுதியில் வாழும் மக்களை முன்னேற்ற வேண்டும் என்று தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இப்பேற்பட்ட மாமனிதனுக்காக நம்ம ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமா? வீட்டு வேலை செய்யும் பெண்கள் எவ்வளவு சிரமத்தில் வாழ்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு வேலையும் பயிற்சியும் தருகிறார். நம் வீட்டில் வேலை செய்யும் பெண்கள் நம் வாழ்க்கையை எளிதாக்குவதில் எவ்வளவு முக்கியமானவர்கள். ஆனால் ஒரு சிலர் குறைந்த சம்பளம், மதிப்பு இல்லை, உரிமை இல்லை, இது போன்ற பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். நம் வீட்டை தூய்மைப்படுத்துகிறார்கள், நம் பிள்ளைகளை கவனிக்கிறார்கள். அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் கனவு இருக்கின்றது. அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு உரிமை வழங்கப்பட வேண்டும், அவர்களை தொழிலாளியாக அங்கீகரிக்க வேண்டும். இந்த நிலையை மாற்ற டாக்டர் குரியன் தாமஸ் அவர்கள் ஒரு மனிதநேய போராளியாக போராடி வருகிறார். இதுக்கு நீங்க கைத்தட்டல் பத்தாது, நல்ல பலத்த கைத்தட்டல் தட்டலாம். எங்கள் குழுவின் பெயரோ தாழம்பூ. பேருக்கு ஏற்றவாறு மனமும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் உண்டு. 12 பெண்கள் ஒன்றிணைந்து நாங்கள் பெரிய சக்தியாக இருக்கிறோம். ஏன்னா ஆஷானிவாசனுடைய பணியாளர்கள் மற்றும் ஜாய்ஸின் வழிகாட்டில் சிறு தொழில் செய்து முன்னேறி கொண்டு வருகிறோம். தாழம்பூ மனம் எப்படி எங்கள் உலகமெங்கும் பரவுதோ அதுபோல எங்கள் குழுவின் ஒற்றுமை எங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. ஏன்னா மகளிர் குழுவில் இருக்கிறதுனால சேமிக்கும் எண்ணங்கள் உருவாகிறது, சுய தொழில் கிடைக்கிறது, சிறுகடன் வசதி கிடைக்கிறது, தொழில் புரியும் தைரியம் கிடைக்கிறது, தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது, குடும்பத்தில் வருமானம் உயர்கிறது, பெண்கள் தலைமைத்திறன் பெறுகிறார்கள். ஒரு பெண் தனியாக இருந்தால் பலவீனம், இதுவே குழுவாக இருந்தால் புரட்சி சக்தி என்று கூட சொல்லலாம். நீங்கள் உங்களை நம்பினால் இந்த உலகமே உங்களை நம்பும். பெண் முன்னேற வேண்டுமா? நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும். நீங்கள் மட்டும் இருந்தால் போதாது, மற்ற பெண்களையும் எழுப்ப வேண்டும். ஒரு பெண் முன்னேறினால் குடும்பங்கள் முன்னேறும், குடும்பங்கள் முன்னேறினால் நாடு முன்னேறும். சட்டங்கள் வெல்வதும் பாரினை பெண்கள் நடத்த வேண்டும் என்ற பாரதி வரிக்கேற்ப பெண்கள் கம்பீரமாகவும் சுயமரியாதையுடனும் வாழணும். பெண் என்றாலே அழகுதானே. ஏன்னா இது பெண்களை போற்றும் பூமி. இது இறைவன் படைப்புகள் யாவுமே பெண்களாகவே பார்க்கப்படுகின்றன. அதனால தான் நாட்டை தாய்நாடு என்கிறோம், நிலத்தை பூமாதேவி என்கிறோம், நீரை கங்காதேவி என்கிறோம், செல்வத்தை லக்ஷ்மி என்கிறோம், கல்வியை சரஸ்வதி என்று வழங்குகிறோம், வீரத்தை சக்தி தேவி என்கிறோம், சோற்றை அன்னம் என்கிறோம், வெளிச்சத்தை கூட ஜோதி என்கிறோம். இவ்வளவு ஏன் உலகத்தில் அனைவரும் தேடும் நிம்மதியை கூட சாந்தி என்று தான் அழைக்கிறோம். எல்லால் அகத்திருக்க இல்லாது எதுவும் போல என்பது போல இன்பமும் மகிழ்ச்சியும் தந்து இந்த உலகத்தை இயங்க செய்பவர் பெண். பெண் வாழ்கவென்று எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பாக தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட திருமதி பாக்கியலட்சுமி அவர்களுக்கு கரங்களை தட்டி நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். பொன்னகை